அலங்கார பந்தலிலே ஆல்மோஸ்ட் இந்த சீசனை விட்டு மும்பை முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இவ்வளவு சீக்கிரமா நீ சொல்றேன்னு கூட கேட்கலாம். நீங்களே போய் டேபிள்ல எடுத்து பாருங்க. ஸ்கோர் கார்டு அவங்க அடிச்சதையும் பாருங்க. அதாவது 4 டீம் இப்பயே 13, 12, 12, 12 அப்படின்னு சொல்லிட்டு 4 டீம் இருக்காங்க. அவங்க எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு 2 மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 7 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கூட 16 பாயிண்ட்டுக்கு மேல வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மும்பை அடுத்த மேட்ச்ல இருந்து ஜெயிச்சு 6 மேட்ச் என்ன இருக்கு. அந்த 6 மேட்ச்ல ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பாருங்க. உள்ளே போக முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். பேட்டிங் பார்க்கும்போது தரமா அடிச்சாங்க. போட்டு பிரின்னு பிரிச்சாங்க. வில் ஜாக்ஸா இருக்கட்டும், ரியான் ரிக்கலன் சூப்பரா ஆடி 100 போட்டாரு. அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மும்பை கண்டிப்பா ஜெயிக்குது. பூம்ரா பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட் வேற திரும்பி ஃபார்முக்கு வந்துருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவனுமே ஃபார்முக்கு வர மாட்டான். இந்த பேட்டிங்கே உங்களை ஆனந்தப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெளியிலே உட்கார வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ரியான் டிக்லர் எடுத்திருந்தாங்க. தலையம் போட்டு ஒரு இருன்னு உரிச்சிட்டான். நான் கூட ப்ரெடிக்ஷன்ல அவ்வளோ ஓதி விட்டு வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் 7 மேட்ச் பார்ட் 2, அதாவது 2.0 மும்பை இந்தியன்ஸ் நீங்க பாப்பீங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருந்தேன். எல்லா கோட்டையும் அழிங்க தலை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன் இப்பவே வெளியில போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம். மேட்ச் நடந்த அழுகையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். டாஸை ஜெயிச்சுட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கூட இன்னைக்கு கொளுத்த போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கொளுத்தி எடுத்தாங்க. கடைசி 4 ஓவர் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பயே 200 ரீச் பண்ணிட்டாங்க. அந்த 4 ஓவர் 24 பால்ல என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி ஓவர்ல கிட்டத்தட்ட இன்னொரு 20 ரன், ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆச்சு. எப்படினாலும் தோக்கன்னு உறுதியாகி போச்சு. நம்ம அதை பண்ணி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வில் ஜாக்ஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 46 ரன்கள் 22 பால்ல 3 6 5 4ஓட கொளுத்தி எடுத்தாப்ல. கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம ரியான் ரிக்லன் பாத்தீங்கன்னா செம்மையா விளையாண்டாரு. கிட்டத்தட்ட 123 ரன். அவர் ஐபிஎலோட ஹையஸ்ட் ரன்னு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை போட்டாப்ல. 55 பால்ல 10 4 8 6 போட்டு பாத்தீங்கன்னா பிரின்னு பிரிச்சு எடுத்தாப்ல. சூரியகுமாரா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், எந்த ஜென்மத்துல ஃபார்முக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு சைடு இவங்களை கணக்கிலே வைக்கவே இல்லை. நம்மந்தீர் அதே மாதிரி முன்னாடி இறக்கி விட்டாங்க. தலை பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே ஆடி கொடுத்தாரு. ஒரு இன்டென்ட் காமிச்சாரு. ஒரு 3 4 அடிச்சு கரெக்டான பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கலன் பார்ட்னர்ஷிப் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கரெக்டா இருக்கிறாங்க. தலை இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா சூப்பரா பவுலிங் பண்ணாரு. பேட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணாரு. 2 6 2 4ஓட 31 ரன்கள் பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்தாரு. திலக் வர்மா ஒரே ஒரு 6 அடிச்சுட்டு கட்டையை போட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் ராபின் வின்சனுக்கு எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 பிளேயர் வரைக்கும் இந்த சீசன்ல மாத்திருக்கு. இந்த மேட்ச் இல்லாம இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும். அதை பத்தி நான் ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசியா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மேட்ச் நடந்த ஸ்கோர் கார்டை முடிச்சு நான் கடைசியா சொல்றேன். ஆனா பிரபுல் ஓவர் கிழியுது. இஷான் மலிங்கா பாத்தீங்கன்னா சூப்பரா போடுறாரு. சூப்பரா போட்டு செம்மையா கண்டெயின் பண்ணி ஒரு சில ஓவர் கிழிஞ்சாலுமே இழுத்து புடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது 243 அப்படின்றது பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். 244 அடிச்சா ஹையஸ்ட் ரன் சேஸ். ஆல்ரெடி 260 ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிட்டாப்ல. இதே அடிச்சிருவாங்களான்னு தோணும் போது என்னோட மைண்ட்க்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இஷான் கிஷன் ஈஸியா அவுட் பண்ணிடலாம். அபிஷேக் சர்மா அவுட் பண்ணிடுவாங்க. டிராவிஸ் ஹெட்டை தூக்கிடுவானுங்க. இன்னைக்கு சுருட்டிடுவாங்க மும்பை. கண்டிப்பா இங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என் மைண்ட்ல ஓடிச்சு. நான் மைண்ட்ல இன்னைக்கு மும்பை ஜெயிக்கும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்ச் ஃபுல்லா பார்த்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொளுத்தி எடுத்தாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சுங்க. அங்கதாங்க நான் ஏமாந்துட்டேன். போட்டு பவர் பிளேல முடிக்கிறானுங்க. நீ என்னடா 70 75 அடிக்கிற பவர் பிளேயர், நான் அடிக்கிறேன் பாடுறா, நான் எடின்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட் ருத்ரா தாண்டா மாறுறாப்ல. அதுல 2 கேட்ச் விடுறாங்க. அவன் 2 கேட்ச். ஏன்டா அவன் கேட்சை பிடிச்சதீங்க மேட்சை கூட வின் பண்ணிடுறான். அவன் தாங்க எனக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பிரிச்சு எடுத்துட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லும். 76 ரன் 8 6 4 4 30 பால்ல பாத்தீங்கன்னா பிரிச்சிட்டாப்ல.
ஒரு சைடு அவர் உரிக்கிறாருன்னா இந்த சைடு அபிஷேக் சர்மா அவரை சொல்லவே தேவையில்ல, அவர் உரிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, அவர் விக்கெட்டை வந்து ஹல்லா ஹசன் எடுத்தாலுமே அடுத்த பால்லே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட்டு இசான் கிஷன் விக்கெட்டையுமே எடுக்கிறாங்க. இசான் கிஷன் ரொம்ப டவுட்டா இருக்கு. மும்பைனா மட்டும் ஆட மாட்டேங்கிறாரு. போன வருஷம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தலையில அவுட்டே இல்ல. பாத்தீங்கன்னா சுத்தி விட்டு இவர் பாட்டு நடந்து போயிட்டாரு. அது அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் அவுட் ஆனாரு. அங்கிருந்து அடுத்த ஓவரே பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போடுறாரு. டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறாங்க. கம்பேக் பண்ணி மேட்ச்க்குள்ள வராங்க. அங்க திரும்பி அஸ்வினி குமாருக்கு ஓவர் கொடுக்குறான். டேய் என்னடா நீனு மேட்ச் எதனால தோக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ஷன் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்த வந்து தீர்க்கமா சொல்லியிருந்தேன். மேட்ச் வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா யாருக்கு ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். அந்த கருமத்தை அவர் பண்ணவே மாட்டாரு. ஓவர் சரியா கொடுக்கறதே கிடையாது. ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்தா அடிப்பாயின்னு தெரியும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுக்கறது இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர் போகணும், இந்த இடத்துல பூம்ரா கொண்டு வந்திருக்கணும், இந்த இடத்துல வேற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதே இடத்துல ரோஹித் சர்மா இருந்தா பண்ணுவாரு. இவராலையும் பண்ண முடியுமா? இல்லை நான் பண்ண மாட்டேன், மும்பை வந்து இப்போ புதகுழியில தள்ளுவன்ட்டு பண்றாரான்னு சொல்ல. தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல அவ்வளோ ரன்னை வந்து கன்சியூம் ஆகுது, அவ்வளோ ரன்னு கிளியுது. சர்துல் தாகூர் வந்து என்ட்ரி கிளாஸ்னா பல வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் எதுக்கு நீ வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்த? சும்மா ஃபீல்டிங் பண்றதுக்காகவா? ஒரு ஓவர் கொடுத்தாதான் என்ன? ஒரு ஓவர் கூட கொடுக்கல. அவனுக்கு ஓவர் கொடுத்திருந்தா அஸ்வினி குமார் ஓவரை போட்டு கிளியுது, பூம்ரா ஓவரையும் போட்டு பொழக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் அந்த இடத்துல 8வது ஓவரோ 10வது ஓவரோ அஸ்வினி குமார் கொடுக்கறதுக்கு பதிலாக சர்துல் தாகூர் கொடுத்திருந்தா அவனாச்சும் பண்ணியிருப்பானே. ஓவர் கிழிஞ்சிட்டு போட்டுமே, ஆல்ரெடி கிழிஞ்சுட்டு தானே இங்க இருக்குது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து கம்பேக் பண்ணி உள்ள வந்தானுங்க. உள்ள வந்து அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி கிளாஸ் வந்து பிரிக்கிறான். ஒரு ஓவர்ல 6-4 போட்டு அடிச்சு பொழக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து 3 விக்கெட் போயிருச்சு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்டுமே போகுது. போனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா சலீல் அவர் இறங்குறாரு. அப்புறமேட்டு பூம்ராக்கு ஓவர் கொடுக்குறாங்க. பூம்ரா ஓவரை போட்டு உரிக்கிறாங்க. பூம்ரா பிரிச்சு எடுத்துட்டாங்க இன்னைக்கு. பூம்ரா மட்டும் இன்னைக்கு 4 ஓவர்ல 54 ரன்னு. அவரை சொல்லி நான் குத்தமே சொல்ல மாட்டேன். வேர்ல்டு கப்னா பூம்ராவா, ஏசியன் கப் எதுனாலுமே எங்களுக்கு பூம்ரா மட்டும்தான். பூம்ரா அஸ்ரம் தான், வேற பவுலரே எங்களுக்கு கிடையாது. போட்டு கையை உடன்னு சொல்லி உடைக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்களா ஐபிஎல் இப்படி ஒரு நிலைமை. தயவு செஞ்சு அவருக்கு ஒரு ஒரு 2 மேட்ச் வந்து ஓய்வு கொடுங்க. 3-4 மேட்ச் ஓய்வு கொடுத்துட்டு ஒரு கம்பேக் பண்ணிட்டு வரட்டும். அப்பதான் பூம்ராவால நல்லா இது பண்ண முடியும். ஒரு மென்டல் ப்ரெஷரோட தலைவன் ஆடிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பயல்கள்லாம் அடிக்கிறதுனால அவரோட கான்பிடன்ஸே உடையுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போயிட்டு ட்ரெண்ட் போல்ட் கொடுக்குறீங்க, அதனால முடியல. அவர் தான் ஃபார்முலன்னு தெரிஞ்சு போச்சு. விக்கெட் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போட்டு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரை நம்பி கொண்டு வரீங்க. நீங்க 41 ரன் கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு விக்கெட் பக்கம் எடுத்தாரு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அல்லா ஹசன் குறை சொல்ல முடியாது. அவர் சூப்பராகவே போட்டாரு. அவர் தான் இன்னைக்கு வந்து 51 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. அஸ்வினி குமார் ஓவரை போட்டு பிரிச்சுட்டாங்க. வில் ஜாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்தாங்க, 19 ரன்னு கொடுத்துட்டாரு. திரும்பி அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஓவர் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ட்ரை பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த சீசன் ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை நீங்க விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் எந்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்லாம் வந்து கிட்டத்தட்ட சேஞ்சஸே இல்லாம இருக்க டீமே சஃபல் பண்ணி 13 பேரோட அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. ஆனா மும்பை மட்டும் இது வரைக்கும் 20 பேர் மாத்திருக்காங்க. இந்த மேட்ச் இல்லாம 20 பேர். இன்னைக்கு வந்து ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கே குழப்பம். ஏன்னா திரும்பி ட்ரெண்ட் போல்ட் உள்ள வராரு, திரும்பி இது ராபின் மின்ஸ் எதுக்கு வராரு, வில்ஜாக்ஸ் உள்ள வராரு, என்னடா டீம் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜில போவோம். திடீர்னு பார்த்தா ஓப்பனிங் வந்து வில்ஜாக்ஸும் ரியான் ரிக்கல்டும் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதான் அப்படியே களைச்சு போட்டு வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. எங்கிட்டு போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அடுத்த 6 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மும்பை ஃபேனா பார்க்காதீங்க, ப்ரெஷர் இல்லாம சும்மா நம்ம மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மற்றபடி வந்து இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கு ஊதிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீ வேணா எடுத்து பாரு. நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தன் 13 வாங்கியிருக்கான், ஒருத்தன் 12 வாங்கியிருக்கான், அடுத்த 2 பேர் 12 வாங்கியிருக்கானுங்க. அவங்க இன்னும் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 6 மேட்ச் இருக்கு அப்படின்னே சொல்லி வச்சுப்போம். அவன் 2 ஜெயிக்க மாட்டானா, 2 ஜெயிச்சானாவே பாத்தீங்கன்னா 16 பாயிண்ட் வாங்கிட்டு அவன் குவாலிஃபை ஆயிடுவான். மும்பை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 8 போட்டி போட்டு 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ல இருக்காங்க. மிச்சம் இருக்க 6 போட்டியுமே ஜெயிச்சா மட்டும்தான் 16 பாயிண்ட் போக முடியும். ஒரு போட்டி தோத்தா கூட வெளியே தான் போக முடியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்க 4 பேர் மட்டும்தான் போவாங்க. அடுத்த மேட்ச் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இவங்க குடி கட்டாது கிடையாதுன்னு அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்காக சிஎஸ்கே அடிப்பாங்க.
சிஎஸ்கேவை அடிச்சு கம்பேக் கொடுக்குறேன்ற பேர்ல அவனே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நொந்து நூலா போயிட்டு வந்து எந்திரிச்சு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி அடிச்சு அவனையுமே வெளியில போகுது. என்னை பொறுத்தவரை அவனும் போக மாட்டான், இவனும் போக மாட்டான், எவனும் போக மாட்டான். இப்ப இருக்க 4 பேர் மட்டும்தான் போவானுங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல வந்து மோஸ்ட்லி வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ண பார்க்குறேன்.